நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த பேசும் படம் திரைப்படத்தை பார்த்து. ஆனால் இப்பொழுது நான் அதை செய்வேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. நான் மிகவும் ரசித்த படம், நீங்கள் சொன்ன அந்த திரைப்படம் ரொம்ப ரசித்த படம், பார்த்து வியந்த படமும் கூட. ஆனால் இப்பொழுது இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நான் 10 வருஷத்துலேயே 3 படம் தான் பண்ணியிருக்கேன் டைரக்ஷன். ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். இப்போ 4வது படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் இந்த சினிமாவில் இருக்க போகிறோன்றது எனக்கு உறுதியாக தெரியலை. அதனால் எல்லா மாதிரியான படங்களும் எடுக்கணும் என்ற சிந்தனையும் ஆர்வமும் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதற்கு சாத்தியம் எவ்வளவு காலம் ஒத்துழைக்க போகுது அப்படின்னு, காலம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க போகுதுன்னு தெரியல. அதனால் இன்னமும் இந்த மண்ணில் சொல்லப்பட வேண்டிய, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மண்ணில் சொல்லப்படாத பல களங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் பாரதிராஜா சார் கிராமங்களை சொன்னார். கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சமூகம் பற்றிய கதைகளை கிட்டத்தட்ட 20 வருஷமாக சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அந்த மண்ணில் கலாச்சாரத்தை பதிவு பண்ணுறேன் என்னுடைய படத்தில். இந்த மாதிரியான மக்கள், இந்த மாதிரியான கலை, இந்த மாதிரியான விஷயங்கள், உணர்வுகள்னு சொல்லி இப்போ நான் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இதே கிராமத்தை பின்னணியாக வைத்து, யதார்த்தத்தை பின்னணியாக வைத்து இன்றைய தினம் வரைக்கும் நிறைய படங்கள் வந்துருச்சு. வெண்ணிலா கபடி குழு, சுப்பிரமணியபுரம், இப்படி ஒவ்வொரு தளத்தையும் மையமாக வச்சு அழகர் சாமியின் குதிரை, இப்படின்னு இதெல்லாம் என் ஊரில் நடக்கிற கதைன்னு தூங்கா நகரம் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொன்னேன். 5 வருஷத்தை தாண்டியும் இன்னமும் பதிவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. புதுசான பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு தளம் தான் சொன்னேன், ஒரு களத்தில் தான் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொன்னேன். இந்த மாதிரி இன்னும் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேரனுடைய பொக்கிஷத்தை எடுத்துக்கலாம். அந்த பொக்கிஷம் போய் சென்றடையாமல் போயிடுச்சு. சென்றடைந்திருந்துன்னு வச்சுங்களேன், அது ஒரு களம். அது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற நாகூரை மையப்படுத்தின கதை அது. அதெல்லாம் தமிழ் சினிமா முதல் முறையாக நாகூரை சினிமாவில் பார்த்தது அந்த படமாக தான் இருக்கும். நம்ம எப்பயுமே சாங்குக்கு சுவிட்சர்லாந்தும் லண்டனும் போய் ஹீரோயின் ஆட வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது, இந்த மாதிரியான பகுதிகள் இருக்குது, இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை சொல்லணுன்றது என்னுடைய வயது. இது எப்படி முழுக்க ஒரு தேவர் சமூகத்தையும் இன்னொரு சமூகத்தையும் சேர்த்து வைத்து நான் பருத்திவீரன் சொன்னனோ, அது மாதிரி இன்னும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு இஸ்லாமிய சமூகமும் வேற மக்களும் கலந்து வாழ்கிற வாழ்க்கை அந்த ராம்நாடை சுற்றி இருக்கு. இதையெல்லாம் இன்னும் தமிழ் சினிமாவில் பதிவு செய்யப்படவே இல்லை, அது பார்க்கவே இல்லை. ஏன்னா 75 வருட தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வருவாங்க, தலையில் வச்சுக்கிட்டு ஷேக் வருவார். அந்த ஷேக் வருவார், அவர் வந்த உடனே நிம்மில் பொண்ணு தர்றான், நம்மில் தங்கம் தர்றான் அப்படிம்பாங்க. இந்த நிம்மிலுக்கும் நம்மிலுக்கும் ஷேக்குக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது கூட இங்கே யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் ஷேக்குன்றது அரபு பேசுகிறவர். இந்த நிம்மில் நம்மில்ன்ற வார்த்தை தமிழும் கிடையாது, இந்தியும் கிடையாது, அரபும் கிடையாது, தெலுங்கும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு உண்மையிலே கவனக்குறைவாக விட்டுட்டோம். ஏதோ வியாபாரத்தன்மைக்காக யாரோ இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஷேக்குக்கு எப்படி தமிழ் தெரியும் சொல்லுங்க? அவ அரபு என்பது, அந்த அரபு நம்மளால உச்சரிக்கவே முடியாது. அது அந்த மொழியே வேற மாதிரி, ரொம்ப அடித்தொண்டையிலிருந்து வரக்கூடிய மொழி அது. இப்படி வரும், இதுதான் அரபு. எல்லாமே தொண்டை காரல்ல இருந்து வரக்கூடிய மொழி அது. அவனை கொண்டு நீங்க இங்க வில்லனை பார்த்துக்கிட்டு துபாயிலேருந்து ஷேக் வந்திருக்காரு, நிம்மில் வரான் நம்மில் போறான்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பூவை போடுவார் ஒரு பாய். தமிழ் சினிமா பதிவு செஞ்சிருக்கிறது இதுதான். சாம்பிராணி பூவை போடுவார் ஒருத்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கறிக்கடை வச்சிருப்பாரு. என்னன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு அது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லவே படலை. அந்த மாதிரி இன்னும் பதிவு செய்ய நிறைய. இப்ப நான் அந்த இடத்துல சமூகத்தில் இருக்கிறனால அதை டக்குன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அப்படி கொட்டி பரவி கிடக்கு. இதையெல்லாம் சொல்லணுன்றதுதான் என்னுடைய ஆசை. இதுல ஒன்னை நான் சொல்லிட்டேன்னா அதை எடுத்துட்டு 10 பேர் பின்னால சொல்லுவாங்கன்றதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரியான படங்களை இனிமேல் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் அதிக காலம் என்னுடன் பணிபுரியலை. ஆனாலும் மௌனம் பேசிய திரைப்படத்தில் ஒரு 2-3 ஷெடியூல் என்னோட பணிபுரிஞ்சிருக்காரு.
அப்புறம் வேற காரணத்தை ஒரு நான் திட்டுன்னு போயிட்டாரா என்னன்னு தெரியல, எனக்கு அவர் எதுக்கு போனார்ன்றதே ஞாபகம் இல்லை சரியா, ஏன் இருந்து போனார்னு. ஆனாலும் போயிருந்தாலும் அவர் ஒரு நல்ல இடத்தை அடைந்திருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் அவர், நான் அன்னைக்கு கூட ராஜேஷை பார்க்கும்போது சொன்னேன், அந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடியோட ஆடியோ ரிலீஸ்க்கு எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வரும்போது, எப்போ எனக்கு பாக்யராஜ் படங்கள், நான் சின்ன வயசில் பாக்யராஜ் படம்னா என்ன ஜானரில் போய் பார்க்க போகணும், அந்த சந்தோஷம் உன் படம் பார்க்க வரும்போது அந்த அந்த இது இருக்குமா, அந்த திருப்தி இருக்கு. ஸோ ராஜேஷ் படமா ட்ரெய்லரில் ஒரே ஒரு டீசர்லேயே இது என்ன ஜானர் படம்னு சொல்லிடுறாரு. அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை, திருப்தியை படம் பார்க்கும்போதும் கொடுக்குது, எங்கேயுமே ஏமாத்தலை. ஸோ அதனால் ராஜேஷ் இந்த ஜானரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் என்னுடைய உதவியாளர்கள் சசியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து வரப்போகிறவங்க இருக்கட்டும், என்னைய மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய ஆசையும் கூட. முதல்ல நானே அந்த ஜானருக்குள்ளே சிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். இப்போ நீங்கள் எப்படி கேட்டீங்களோ, ராஜேஷ் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கிறாருன்னு, நான் ராஜேஷையும் தாண்டி வேற ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் காமெடி வச்சிருக்காரு, நான் ஆக்ஷன் ஃபிலிமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனே இது பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நீங்கள் என்கிட்ட என்னுடைய எந்த படங்களிலையும் துளியும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஆதிபகவன். தெரியாமல் ஒரு விஷயத்தை சும்மா எடுத்தேன் கவுத்தேன் செய்யக்கூடாது. இப்போ நான் முதலில் இயக்குனராக என்னுடைய பணியை தொடங்கிய போதாக இருக்கட்டும், அல்லது தயாரிப்பாளர்னா இன்னும் நோட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சேன். அப்புறம் நடிப்பு என்று வரும் பொழுது சும்மா ஏனோதானு என்னால் இது முடியும் அதுக்காகத்தான் நான் நடிக்கும் பொழுது கூட முதல் திரைப்படத்தில் இங்கே ஒரு பார்வை இருக்கு, இயக்குனர்கள் நடிகர்கள் ஆகும்போது இதை தாண்டி வரமாட்டாங்க, இந்த லிமிட்டுக்கு மேலே அவங்களால வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதை முற்றிலுமாக இல்லை, அப்படி கிடையாது. ஒரு இயக்குனர் எல்லாம் செய்ய முடியுன்றது தான் நான் யோகி திரைப்படத்தில் டான்ஸ் ஆடினது, ஃபைட் பண்ணது எல்லாமே. ஏன்னா ஒரு இயக்குனர் செய்யணும். நான் சொல்றேன், நீங்க அதை செய்யறதாக இருந்தா வாங்க, இல்லைன்னா நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்டா போயிடும். ஒரு இயக்குனர் இதெல்லாம் செஞ்சாதான் ஹீரோ. அப்புறம் நீங்க இன்னொரு ஹீரோவை அதையெல்லாம் செய்ய சொல்லிட்டு அவனை அதற்காக உடலை தயார்படுத்த சொல்லிட்டு நீங்க அதுக்கான உடலை கூட தயார்படுத்தலாம் எப்படி? அப்ப அந்த மெனக்கடல் என்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெனக்கடல் தான் இங்க எல்லாத்துக்கும் முக்கியமானதா இருக்கு. அது இயக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தயாரிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நடிப்பு சார்ந்த விஷயமாக. ஸோ நான் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதற்காக மெனக்கடலை என்னை நான் தயார்படுத்திக்கிறேன்.